அருள்மிகு ஸ்ரீ சத்ய சுவரூபிணி ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் 16ஆம் ஆண்டு ஜெயந்தி விழா பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை செம்பூர் மேற்கு திலக் நகர் சாகர் சினிமா எதிரில் சயாத்ரி மைதானம் சமாஜ் மந்திர் ஹாலில் விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு பகல் 12 மணிக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவில் தர்மகர்த்தா ரமேஷ் யோகீஸ்வரர் முன்னின்று பூஜையை நடத்தினார். மலர்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்த காளியம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கோமாதாவிற்கு மரியாதை செய்யப்பட்டது. கோமாதாவிற்கு மாலை அணிவித்து உணவு வழங்கப்பட்டது. பிரம்மாண்ட கேக் வெட்டி பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு அறுசுவை அன்னதானம் நடைபெற்றது. ஜெயந்தி விழா நிகழ்ச்சியில் சென்னை கருமாரி கர்ண இன்னிசை இசைக்குழுவின் பக்தி பாடல்கள் இடம்பெற்று இருந்தது. இதில் சின்னத்திரை புகழ் கலைஞர்கள் பங்கு பெற்ற நகைச்சுவை பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் பக்தர் ஒருவர் காளியம்மன், கருமாரியம்மன் மற்றும் கருப்பசாமி வேடத்தில் தோன்றி பக்தர்கள் மத்தியில் பரவசத்தை ஏற்படுத்தினார். மாலை 5 மணிக்கு விளக்கு பூஜை நடைபெற்றது. இன்னிசை குழுவினர் பக்தி பாடல்கள் பாட பெண் பக்தர்கள் மந்திரம் சொல்லி விளக்கு பூஜையில் பங்கேற்றனர். பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு 8 மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ சத்ய சுவரூபிணி ஸ்ரீ மகா காளியம்மன் திருக்கோவில் 16ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா ரமேஷ் யோகீஸ்வரர் வெகு சிறப்பாக செய்திருந்தார். கோவில் குறித்து அவர் கூறியபோது, 17 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பெருங்கஷ்டத்தை அனுபவித்த போது காளியம்மன் அருளால் விமோசனம் அடைந்ததாக நன்றியுடன் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஜெயந்தி விழா பக்தர்களின் ஆதரவுடன் திறம்பட நடத்தி வருவதாகவும் காளியம்மன் அருள் ஆசீர் அனைவருக்கும் கிடைப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். பூஜையில் மும்பையின் பல்வேறு பகுதியில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.